ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில பேர் மட்டும் சூப்பரா என்ஜாய் பண்ற வேலண்டைன்ஸ் டே பல பேருக்கு வயித்தெரிச்சல் டேவா தான் இருக்கு. எதையோ பேன் பண்ற கவர்மெண்ட் இந்த அநியாயத்தை ஏன் பேன் பண்ணக்கூடாது? அந்த பல அல்சர் பாட்டிகள் நீயும் ஒருத்தன் தானே. உனக்கு வயித்தெரிச்சலா இருக்குங்கிறதுக்காக உலகமே கொண்டாடுற ஒரு அழகான தினத்தை பேன் பண்ணணுமா? இது உனக்கே டூ மச்சா இல்ல? இப்படி நெகட்டிவா யோசிக்காம நீயும் அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண என்ன பண்ணணுமோ அதை பத்தி திங்க் பண்ணு. நானும் 6 மாசமா அதுக்கு தான் முயற்சி பண்றேன். ஒன்னும் சரியா செட் ஆக மாட்டேங்குதே. அவ மனசை புரிஞ்சுக்கவே முடியல. நீ ஏதாவது ஐடியா சொல்ல ஸ்டில். என்கிட்டயே வா, நீ ஆளை விடு. நாம இப்ப வந்த வேலையை கொஞ்சம் பாப்போமா? ஹலோ வியூவர்ஸ், உதயநிதி ஸ்டாலின், நயன்தாரா, சந்தானம், ஜெயபிரகாஷ், சரண்யா, சுந்தர் மற்றும் பலர் நடிச்சு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பிரபாகரன் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற இது கதிர்வேலன் காதல் படத்தோட ரிவ்யூ தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாதா? 5 வயசுல இருந்து தீவிர ஆஞ்சநேய பக்தன். இவளுங்க இல்லடா, உலக அழகே வந்தாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். லவ்னு ஒன்று வந்துட்டாலே பாடியும் மைண்டும் நான் சிங்க் ஆயிடும். பாடி சொல்றத மைண்ட் கேட்காது, மைண்ட் சொல்றத பாடி கேட்காது. மாப்பிள்ள சொன்ன சரியா கேட்கலையே. நான் சொன்னதே கேட்கலையா? காதலிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போன மூத்த பொண்ணை தலைமுழுகிட்டு இனிமே இந்த வீட்டுல யாரும் காதலிக்க கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடுறாரு உதயநிதியோட அப்பா. தீவிர ஆஞ்சநேய பக்தரான உதயநிதியும் காதல் பக்கம் எல்லாம் போகாம மதுரையில மினி பஸ் பிசினஸ் மட்டும் பாத்துக்கிட்டு சமத்தா இருக்கிறாரு. புருஷன் கூட பிரச்சனைன்னு ஓடி போன அக்கா கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்க அதை தீர்த்து வைக்க அப்பாவுக்கு தெரியாமையே கோயம்புத்தூருக்கு போறாரு உதயநிதி. அங்க எதிர் வீட்டுல இருக்கிற நயன்தாரா மேல காதல் வந்துட வழக்கம் போல அவரோட ஃப்ரெண்ட் சந்தானத்தோட சேர்ந்து அவங்க பின்னாடி சுத்துறாரு. ஆனா நயன்தாராவுக்கு ஒன் சைடா அவங்க ஃப்ரெண்டு சுந்தர் மேல காதல். நயன்தாராவோட அப்பாவுக்கும் உதயநிதியோட அக்கா புருஷனுக்கும் இடையே இருக்கிற பல வருஷம் பகை. ஊர்ல காதல பயங்கரமா எதிர்க்கிற அப்பான்னு உதயநிதியை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை. அதையெல்லாம் எப்படி அவரும் சந்தானமும் சேர்ந்து சால்வ் பண்ணி படத்தை சுபமா முடிக்கிறாங்க அப்படிங்கறது தான் மிச்ச கதை. உன்னுடைய மெயின் ஜாப் என்ன? பவித்ராவை ஃபாலோ பண்றது. அதை மட்டும் பாரு. கேவலமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க. உங்களையே நீங்க எங்க கேவலம் சொல்லுகிறீங்க? ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு முதல் படத்திலேயே 6 அடிச்ச உதயநிதி சுந்தர பாண்டியன்னு சூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர் பிரபாகரன் சேர்ந்து ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ங்கிறதால இது கதிர்வேலன் காதல் படத்துக்கு மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு படம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிளேயும் எடிட்டிங்கும் தான். நிறைய இடங்கள்ல பயங்கர ஸ்லோவா ஏதோ டிவி சீரியல் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. கதைன்னு எதுவும் பெருசா இல்லாத படத்துல திரைக்கதையாவது நீட்டா எழுதி இருக்கணும். ஆனா அதுலதான் பெருசா கோட்டை விட்டுருக்காங்க. 2.5 மணி நேரத்துக்கும் அதிகமா ஓடுற இந்த படத்துல இருந்து நிச்சயம் ஒரு 20 நிமிஷத்தை வெட்டி தூக்கி இருக்க முடியும் எடிட்டர். உதயநிதி நடிப்புல பெருசா எந்த முன்னேற்றமும் இல்ல. எல்லா சீன்களிலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஏதோ ஓரளவுக்கு நடிச்சு சமாளிச்சிருக்காரு. நயன்தாரா அழகா இருக்காங்க, அவ்வளவுதான். சந்தானம் பெரிய ஃபார்ம்ல இல்லைனாலும் பல இடங்கள்ல நம்மள நல்லா சிரிக்க வச்சிருக்காரு. அவர் இல்லாம இந்த படத்தை நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் பல நடிகர்கள் படத்துல இருந்தாலும் யாரும் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு நடிக்கல. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல 2 பாட்டு ஓகே, பிஜிஎம் ரொம்ப சுமார் தான். 5 வயசுல இருந்து ஆஞ்சநேயர் பக்தன்னு ஓவரா சீன் போடுற உதயநிதி நயன்தாராவை பார்த்தோன்னா பிளாட் ஆகிறது. நயன்தாரா அப்பாவுக்கும் உதயநிதி மாமாவுக்கும் 20 வருஷ பகைக்கு காரணமா சொல்லப்படுற விஷயம் நயன்தாராவோட ஒரு நாள் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கறத மட்டுமே தன் வாழ்நாள் லட்சியமா கொண்டு போற வர இடத்துல எல்லாம் அதை பத்தி சவுண்டா பேசி தெரியற சுந்தரோட மட்டமான வில்லத்தனம். லவ் பண்ண பொண்ணை தலைமுழுகிட்டு பையன் லவ் பண்ணும்போது மட்டும் அழுது உருகும் அப்பான்னு நம்மளை எரிச்சல் படுத்துற விஷயங்கள் படம் ஃபுல்லா நிறைய இருக்கு. மேலே மேலே தன்னாலே என்ன கொண்டு போனாலே அந்த புள்ள கண்ணாலே நெஞ்ச அள்ளிட்டாளே ஆடத்தின்னு போறாளே ஆட்டம் போட வச்சாளே அந்த ரத்தில் என்னத்தான் பத்த வச்சிட்டாளே. எந்த ஒரு ட்விஸ்டும் எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாம படம் ரொம்ப பிளாட்டா போனாலும் ரொம்ப கிளீனா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா கொடுக்க முயற்சி செஞ்சதுக்காக மட்டும் இந்த டீமை பாராட்டலாம். கடைசியில ஒரு நல்ல மெசேஜ் சொல்லவும் ட்ரை பண்ணிருக்காங்க. முதல் படம் சூப்பர் ஹிட்டா கொடுத்துட்டு அப்புறம் காணாம போன நிறைய டைரக்டர்ஸ் மாதிரி ஆகிடாம அடுத்த படத்தை இன்னும் ரொம்ப பெட்டரா கொடுப்பாரு பிரபாகரன் நம்புறோம். உதயநிதியும் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செஞ்சா மட்டுமே இங்க நிலைச்சு நிக்க முடியும். இந்த படத்துக்கு எங்க ரேட்டிங்
நீங்க எங்களோட எல்லா வீடியோவையும் பார்க்கணும்னா யூடியூப்ல கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்னா எங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்துல உங்களை வேற கெட்டப்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டீவன், ஸ்டீஜெக்.